சட்டசபையில இருந்து திமுக வெளியேறி இருக்கு, ஆளுநர் ஒரு புறக்கணிச்சு. அதை பத்தி கருத்து? ஆளுநர் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பல பிரச்சனைகள் தமிழகத்துல கேட்பாளருக்கு கிடக்குது. அதனால இது எல்லாத்தையும் சரி பண்ணாம கவர்னர் உரையை ஏற்றுக்க முடியாது, வெளிநடப்பலாம். ஜல்லிக்கட்டு நடத்தின மாணவர் அமைதியான அறப்போராட்டம் பண்ண மாணவர்கள் மீது கடிதம் நடத்தி கலைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க திமுக சார்பில்? இந்த முறை அணுகுன முறையே சரியில்லை. ஒரு அரசாங்கம் நடக்கவே இல்லைங்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். ஆரம்பத்திலேயே இவங்க இந்த சட்டம் போடணும்னு தெரிஞ்சிருந்தா இது 2-3 வருஷமாவே இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள், கட்சிகள், அனைத்து தரப்பு எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். இந்த சட்ட மசோதாவை போட்டு ஒரு பில்லு நீங்க ஒரு பில்லு தான் வந்துருக்கு அசம்பிளில காலையில. அது ஈவினிங் டிஸ்கஸ் வரப்போகுது பில் 5 மணிக்கு. அது பெரிய அவசர சட்டம் எல்லாம் கிடையாது, வெளியில சொல்ற மாதிரி ஒரு பில்லு. இந்த பில்ல அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விளையாட்டு விளையாடுலாம் இவ்வளவு தூரம் இவங்களை கூட்டத்தை சேர்த்துட்டு இப்ப அவங்க நிரந்தரமா வேணும்னு கேட்கிற கோரிக்கை நியாயமானத கோரிக்கை தான். ஆனா அந்த கோரிக்கையை அவங்க போராடும் போது இவங்க முதல்ல அணுகுன முறை ஏதோ நாங்க மக்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு அவங்கள தகவல் நிகழ்ச்சி அவங்கள புறங்க வெளியேற்றதும் அங்க கண்ணீர் புகை பண்றதும் கலவரம் நடந்துகிட்டு செய்தியில வரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சட்டம் ரொம்ப மோசமான அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மெரினால ஆதரவா இருக்கிறதால அங்க இருக்க பொதுமக்கள் சாலை இறங்கி ஆரம்பிச்சாங்க. இது பெரிய சட்டம் ஒழுங்கு பாதிக்க நிலைமையா நினைக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஏற்கனவே கெட்டு போய் கிடக்கு. உனக்கு போற ட்ரெயின்ல மறியல் பண்ணி ரயில்ல ஓட்ட போட்டு போன கொள்ளடிச்சா இப்படி ஒரு பக்கம் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருந்த சட்ட ஒழுங்குல வன்முறை இப்ப அதிகமாயிடும். இப்போ மக்கள் கையில இதுவரையில அமைதியான முறையில போராடிட்டு இருந்த மாணவர்களையும் இளைஞர்கள் இந்த அரசாங்கம் வேற வழி இல்லாம ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. மெரினா கடற்கரையில இருக்கிற மக்களை தகுதி நிறுத்தி கலைக்கிறது போது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் ஆங்காங்க சாலை மறியல் செய்யறதும் ஆங்காங்க தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிற போது இந்த காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வருது. அங்கேயும் கல்லூரி நடத்துவாங்க, அங்கேயும் கண்ணீர் புகை விடுவாங்க. திடீர்னு எங்கேயாவது துப்பாக்கி சூடு நடந்ததுன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா சூழ்நிலை மாறிடும். ஆக இதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டியது அரசாங்கத்தினுடைய நிலை இது. ஒரு முதலமைச்சர் முதல்ல போய் இந்த போராட்டக்காரர்கள் 7 நாளா போராடுறாங்க, அவங்களை போய் பார்த்து பேசி இது பிரச்சனை தீர்த்திருக்கலாம். அவர் போய் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. திமுக சார்பில் அடுத்து என்ன மாதிரி எப்படி கொண்டு போறீங்க? திமுக பொதுவா ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நாங்க ஜனவரி 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் எங்க தலைவர் தளபதி அவர்கள். தொடர்ந்து நாங்க எங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்கும்போது மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வேகமா மக்கள் போராடினாங்க. அதுக்கு திமுக தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற முகத்துல தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க ரயில் மறியல் பண்ணி இந்த போராட்டத்தை இன்னும் உற்சாகப்படுத்தணும். உண்ணாவிரதம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் உண்ணாவிரதம் ஆதரவு. அதுக்கு பிறகுதான் அந்த சர்க்காருக்கு அவங்க ஒரு பில் பாஸ் பண்றோம்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது கடைசியில் தற்காலிக வெற்றி தான், நிரந்தர வெற்றி வேணும் திமுக. அன்னைக்கு உண்ணாவிரதத்திலே எங்களுடைய கடைசி சொல்லியிருக்கிறோம். மாணவர்களும் இளைஞர்களும் திருப்தி அடைகிற வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக மாணவர்களும் இளைஞர்களும் என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுக்கு திமுக நிச்சயமா உறுதுணையா இருக்கும். தமிழர் சார்பில் சொல்லும்போது இதுதான் நிரந்தர சட்டம், போராட்டத்தை கைவிட்டுருங்க அப்படி சொல்றாங்களா? அது சரியான நடவடிக்கை தானே, சரியான முறை தானே? அதுதான் சொல்றேன். அத என்ன பொறுத்தவரைக்கும் சொன்ன இது நிரந்தர சட்டம் சொல்ல முடியாது. இது ஒரு பில்லுன்னா உங்களுக்கு சட்டமன்றத்துல இருக்க சட்ட திருத்த மசோதான்னு சொல்லலாம். இதுக்கு பேரு அவங்க கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இத காளைகளை அந்த பட்டியல இருந்து எடுக்கணும். விலங்கியல் அந்த பட்டியல இருந்து பாதுகாக்கப்பட்ட விலங்கியல் பட்டியல காளையை எடுக்கணும். எடுத்தாதான் இந்த காளைகள் எடுத்தாதான் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்க வழக்குல அந்த பீட்டாங்கிற அமைப்பு போட்டிருக்க வழக்குல இவங்க ஜல்லிக்கட்டு நடத்தலாங்கிற தீர்ப்பு வரும். அதுதான் நிரந்தரங்க தவிர ஒரு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடக்கும் போது அவசர சட்டமா போடவும் முடியாது, ஒரு நிரந்தர சட்டமும் போட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நினைச்சதுன்னா உடனடியா இதை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்த மாதிரி அவங்க ஒரு பில் கொண்டாங்க பார்லிமெண்ட்ல கொண்டு அந்த பில்ல ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு ஜனாதிபதி இமிடியட்டா அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டா அந்த பட்டியல இருந்து அதை நீக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் நிரந்தரம். அதுக்குதான் இவங்க போராடுறாங்க.
இப்ப வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பில் பாஸ் பண்றது அப்படின்னா இடையில வந்து நம்ம வந்து விளையாட்டை வந்து விளையாடிக்கலாம், இதனால எந்த ஆபத்தும் இல்லாம நாங்க விளையாடிக்கிறோம். அதுக்காகதான் கேவிஎஸ் மனுவை சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு. எதுக்கு கேவிஎஸ்னா அந்த பீட்டா அமைப்பு போய் இந்த திருப்பத்துக்கு சும்மா வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த பில் வந்து இன்னைக்கு விளையாடுறதுக்கும் தொடர்ந்து விளையாடுறதுக்கும் ஒரு விளையாட்டுக்காக நடத்துறதுக்கான ஒரு பாதுகாப்பான அம்சம் தான். ஆனா இதை நிரந்தரமா கேட்டுட்டு அவங்க சைட்ல இருந்து கேட்டு எல்லா கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை.